இங்கே பாருங்கள், இதுதான் வந்து நான் சொல்லியிருந்த அந்த OHP ஷீட்டில் நம்ம செய்கிற டாலரோட செயின் மாடல். இப்படி தான் வந்து அதில் நான் B7000 க்ளூவில் நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச டிசைன்ஸ் வரைக்கும் நான் ஒட்டி எடுத்திருக்கேன். அரௌண்ட் 8 to 9 டிசைன்ஸ் நான் ஒட்டி எடுத்தேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கணுன்றதுக்காக க்ரீன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒயிட் ஸ்டோன் வச்சு ரெட் கலர் ப்ளஸ் க்ரீன் கலர் கொஞ்சம் லீஃப் மாடல் அப்படியெல்லாம் கொஞ்சம் வச்சு பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து OHP ஷீட்டில் செய்கிற அந்த டாலர் மேக்கிங். இப்போ இதெல்லாம் நம்ம வேக்ஸ் ஷீட்டில் ஒட்டி எடுத்துக்கலாம். வேக்ஸ் ஷீட்டில் ஒட்டி எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் எலகண்ட்டாகவும் அழகாகவும் தெரியும். OHP ஷீட்டில் செஞ்சதில் இதுதான் வந்து ரொம்ப பிடிச்ச டிசைன். இதில் எனக்கு என்னென்னா அதுதான். இந்த மாதிரி ஊக்கில் வந்து குட்டி குட்டியாக ஸ்டெட் மாதிரி இருக்கும். அதை வந்து கோர்த்து எடுத்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு டாலர் கீழே இது வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் அதே ரெட் கலரில் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஊக்கில் தான் வந்து அதை நம்ம லாக் பண்ணி எடுக்க போகிறோம். அப்புறம் வேக்ஸ் ஷீட்டில் ஒட்டி எடுத்தது டாலர் ஊக்கு வச்சு ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்படி தான் இருக்கும் ஒட்டினதுக்கப்புறம். அப்புறம் நம்ம கட்டர் வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் டைரெக்டாகவே ஒரு செயின் மாடலோட டாலர் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். அது செட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். செட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணதில் பேக் சைடில் இந்த மாதிரி இருக்குது, பார்த்துக்கோங்க. இன்னும் நிறைய கொஞ்சம் ஷேப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கூட கட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட் நம்ம கியர் ஒயரில் டாலர்ஸ் வந்து கோக்க பார்க்கலாம். ரொம்ப ரெண்டாக செப்ரேட் பண்ணிவிட்டு டாலர் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டாலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து மணி 2mm 4mm மணியும் இருக்குல்ல, அந்த மணியை கோத்துட்டு அதுக்கப்புறமா கியர் லாக் போட்டு அப்புறம் லாக் பண்ணோன்னா அந்த இடத்துல அப்படியே செட்டபிளாக ஸ்ட்ரெட் ஃபுல்லாகவே கோத்து எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் இப்போ ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு கியர் லாக் வந்து நம்ம கியர் லாக்கோடு வச்சு கொஞ்சம் நசுக்குனா அப்படியே செட் ஆகிடும். ஃபுல்லாக டைட்டாக வச்சு லாக் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக நிற்கும். லூஸாக இருந்தால் டாலர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொஞ்சம் ஷேக் ஆகும். இப்போது ஓகே, கரெக்டாக நின்றுடுச்சு. ஃபுல் மேக்கிங் ப்ராசஸும் முடிஞ்சிடுச்சு. இன்விசிபிள் செயினோட இது நம்ம சேனலோட செகண்ட் ஃபுல் வீடியோ. முடிஞ்ச வரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.